ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை பற்றி நான் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன். ஆக்சுவலி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்னா என்னன்னே புரிஞ்சது. என்னோட ஸ்கூல் டைம்ஸையும் சரி காலேஜ் டைம்ஸும் சரி நான் ஸ்டேஜ் ஏறி பேசினது கிடையாது. இங்கே கோடத்தான் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு இன்டர்வியூவில் மெயினாக வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கோடத்தானுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில், என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆஃப்டர் த கோடத்தான் மீன்ஸ் என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்ஸ், என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில் எல்லா அப்ரோச்சுமே என்னோட ட்ரைனர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வீக்லேயும் ஒன்று நான் கற்றுக்கிட்டேன். அதை ஒன்று இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டும் இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் பேசிக்கலி ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். எனக்கும் அது போல் ரொம்பவே இருந்துச்சு. எஸ்எல்ஏல கோடத்தான ஒரு ஈவெண்ட் அது வந்து ஆல்மோஸ்ட் 5 வீக்ஸ் இருக்கு. ஒரு வீக்கும் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். இதனால எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் சுத்தமாக எனக்கு இப்போ இல்லை. இப்போ என்னால் ஒரு 50 மெம்பர்ஸ் முன்னால ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஈஸியாக பண்ணிட்டு வருவேன். மெயின் ஒரு சப்போர்ட்டே எங்களோட ட்ரைனர்ஸ் தான். பிஃபோர் எஸ்எல்ஏ வந்து எனக்கு கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் ஃபியர் அதிகமாக இருந்தது. ஆஃப்டர் எஸ்எல்ஏ கோடத்தான் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது என்னோட கம்யூனிகேஷன் வந்து பூஸ்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய எக்ஸிடேஷன், நிறைய கம்யூனிகேஷன் லேக் இருந்து. பட் நெக்ஸ்ட் வீக் நான் அட்டன் பண்ண என்னோட கம்யூனிகேஷன் வந்து பூஸ்ட் ஆகிடுச்சு. என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. என்னால் இப்போ ஒரு இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது. என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண எஸ்எல்ஏக்கு தேங்க்ஸ். இந்த பிக் ஸ்டேஜ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எஸ்எல்ஏக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்ட்ரோவர்ட்டாக இருந்த என்னை வந்து என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி வெளியே கூட்டு வந்த எஸ்எல்ஏக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண வச்ச என்னோட ட்ரைனர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.